ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ட் ஸ்டடி வர்சஸ் ஸ்மார்ட் ஸ்டடி. பொதுவா டாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி இந்த செஷன்ல நாம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆர்ட் ஸ்டடினா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாம நிறைய டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக நிறைய எஃபோர்ட் வந்து போடுவாங்க அவங்க வந்து ஸ்டடி பண்றதுக்கு. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். ஸோ ரைட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ரைட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம அவங்க லாட் ஆஃப் எஃபோர்ட் அண்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் ஸ்டடிங். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆர்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஸ்டடிங் லாங் ஹவர்ஸ் வித்தவுட் ஏ கிளியர் பிளான். ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாம நிறைய நேரம் வந்து நீளமா படிக்கிறது. ஸோ தட் இஸ் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரீடிங் தி சேம் சாப்டர்ஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ ஒரே ஒரு சாப்டரை எடுத்துக்கிட்டு அதையே திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கிறது. ஸோ இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் பெண்டிங். அதெல்லாம் பெண்டிங் இருந்தாலும் கூட சேம் சாப்டர்ஸ் ரிப்பீட்டடா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, மெமரைசிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்டை தெளிவா புரிஞ்சிக்காமலே மெமரைஸ் பண்றது, பிளைண்டா மெமரைஸ் பண்றது. ஸோ இதான் வந்து ஆர்ட் ஸ்டடி பண்றவங்க பண்ணக்கூடிய மூணாவது விஷயம். நாலாவது பாருங்க, ஸ்டடிங் எவ்ரிதிங் ஈக்குவலி வித்தவுட் ப்ரியாரிட்டைசிங் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம எல்லாத்தையும் ஈக்குவலாவே படிப்பாங்க, ஈக்குவலா எடுத்துக்கிட்டு படிப்பாங்க. அடுத்தது பாருங்க, ஸோ ஃபீலிங் டயர்ட், ஸ்ட்ரெஸ்ட் ஆர் போர்டு ஆஃப்டர் ஸ்டடிங். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்ட் ஸ்டடி பண்ணக்கூடியவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஆர்ட் ஸ்டடி நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடியது ஆர்ட் ஸ்டடியா இல்ல ஸ்மார்ட் ஸ்டடியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க, ஒருவேளை இந்த செஷன் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தால். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். A student reads a topic names formula 5 times but does not solve enough problems. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாபிக் உடைய நேம் படிச்சிருவாங்க, ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவை படிச்சிருவாங்க. ஃபார்முலாஸ் படிச்சாச்சுல்ல, அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமா இல்லையா? ஸோ அந்த ரெலவெண்டான ப்ராப்ளம் வந்து போதுமான அளவுக்கு சால்வ் பண்ணாம ஜஸ்ட் ஃபார்முலா அப்புறம் அந்த டாபிக் உடைய நேம் இதை மட்டும் படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட என்ன இல்லை அப்படின்னா போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுடைய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? ஸோ டியூரிங் தி எக்ஸாம் நடக்கிறப்போ த ஸ்டூடெண்ட் நோஸ் தி கான்செப்ட் பட் கேனாட் சால்வ் எனி கொஸ்டின். ஸோ பாருங்க, ஸோ எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியும், அந்த கொஸ்டின் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்களால அந்த கொஸ்டினை வந்து கடைசி வரைக்கும் ப்ராப்பரா சால்வ் பண்ண முடியுமானா சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட போதுமான ப்ராக்டிஸ் இல்லை. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் பட் நாட் எஃபெக்டிவ் லேர்னிங். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. பட் திஸ் இஸ் நாட் தி வே ஆஃப் எஃபெக்டிவ் லேர்னிங். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம், வாட் இஸ் ஸ்மார்ட் ஸ்டடி. ஸ்மார்ட் ஸ்டடினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்டடி அப்படிங்கிறது யூசிங் தி ரைட் டெக்னிக்ஸ் டு லேர்ன் எஃபிஷியன்ட்லி இன் லெஸ் டைம். ஸோ கம்மியான டைம்ல சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி. கிளியரா புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஹவு லாங் யூ ஸ்டடி and smart study focuses on how effectively you study. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஸ்டடி பண்றீங்க அப்படிங்கறத ஸ்மார்ட் ஸ்டடி ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நீங்க எவ்வளவு நேரம் வந்து ஸ்டடி பண்றீங்க அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்ப ஸ்மார்ட் ஸ்டடிக்கும் ஆர்ட் ஸ்டடிக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்ப ஸ்மார்ட் ஸ்டடிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஸ்டடிங் வித் ஏ கிளியர் பிளான் அண்ட் ஷெட்யூல். ஸோ அவங்க கிட்ட கிளியரா ஒரு பிளான் இருக்கும், இந்த டேட்ல நான் இதான் படிப்பேன், ஸோ இந்த டைம்ல இதை ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கிளியரான பிளான் ஷெட்யூல் வந்து அவங்க கிட்ட இருக்கும் ஸ்மார்ட் ஸ்டடி பண்றவங்க கிட்ட. ஸோ அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் டீப்லி. ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கி படிப்பாங்க, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பிராக்டிசிங் ப்ராப்ளம்ஸ் ரெகுலர்லி. ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஒரு கான்செப்ட் படிச்சா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, revising key formulas and concepts frequently. So key formulas அப்படின்னா ஸோ அந்த சாப்டர் உடைய கோர் ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ அடுத்தது பாருங்க, ஃபோக்கஸிங் மோர் ஆன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கும், ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸோ எது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அப்புறம் எது ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதெல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணும். அது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும், அதுக்கு வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த பீப்புளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். கிளியரா புரிஞ்சுதா பசங்களா? ஸ்மார்ட் ஸ்டடி ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சேவ் டைம், இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெடியூஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். புரியுதுங்களா? சோ எக்ஸாம் டைம்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா
நீங்க பண்ணக்கூடியது வந்து ஆர்ட் ஸ்டடியா இருக்கும், ஸ்மார்ட் ஸ்டடியா இருக்காது. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்ப போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு. சோ இந்த டைம்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்ட் ஸ்டடி பண்ணிருப்பீங்க, ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணிருக்க மாட்டீங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. சரிங்களா? அதே நேரத்துல நீங்க வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து டீப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு கான்செப்டும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி இருந்தால் ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. சரிங்களா? சோ ஸ்மார்ட் ஸ்டடி பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. காட் இட்? சோ அடுத்தது வாட் டாப்பர்ஸ் டூ டிஃபரெண்ட்லி. சோ டாப்பர்ஸ் வந்து என்ன வந்து வித்தியாசமா பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ தே ஸ்டடி வித் ஏ கிளியர் பிளான். சரிங்களா? சோ உங்ககிட்ட கிளியரா ஒரு பிளான் இருக்கா, சோ எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கா, சோ அப்படி இருந்தால் நீங்க வந்து ஸ்மார்ட் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ தே ப்ரிப்பேர் எ டெய்லி அண்ட் வீக்லி ஸ்டடி பிளான். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கணும் இல்ல ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. சோ மார்னிங் வந்து ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்றது, ஆஃப்டர்நூன் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றது, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்றது. சோ இந்த மாதிரி ஒர்க் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்றதன் மூலமா அவங்களுக்கு பாருங்க அந்த சிலபஸ் வந்து ஈஸியா அவங்களால கவர் பண்ண முடியுது. சரிங்களா? சிஸ்டமேட்டிக்கா அந்த சிலபஸ் வந்து அவங்களால வந்து கவர் பண்ண முடியுது. தேர் இஸ் நோ டவுட் இன் தட். சரியா? சோ அடுத்தது பாருங்க they focus on understanding concepts. சோ பொதுவா கான்செப்ட்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அவங்க வந்து இந்த क्वेश्चंस எல்லாம் ரைஸ் பண்ணும். why, how அப்படிங்கிற क्वेश्चन வந்து ரைஸ் பண்ணும். ஜஸ்ட் நீங்க வாட் அப்படிங்கிற क्वेश्चन ரைஸ் பண்ணதுக்கு பதிலா why, how அப்படிங்கிற क्वेश्चन வந்து நீங்க frequently ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டும் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங் ஃபார்முலாஸ் blindly. சரிங்களா? சோ என்ன பண்ணும், they understand how the formula works. சரிங்களா? this helps them solve new and difficult question easily. சோ அப்போ ஃபார்முலா வந்து பிளைண்டா படிக்கிறது பதிலா அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த விஷயம் என்ன எந்த வகையில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஏதாவது புதுசா ஒரு கொஸ்டின் தராங்க, டிஃபிகல்ட்டா ஏதாவது கொஸ்டின் தராங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கிராக் பண்ணது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க தே பிராக்டிஸ் a lot. சோ அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ அப்போ ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை வெரைட்டி இருக்கு அத்தனையும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? சோ பிராக்டிஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்டடி. சரிங்களா? சோ சால்வ் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ், அடுத்தது வந்து பிராக்டிஸ் PYQs, அட்டெம்ப்ட் சாம்பிள் பேப்பர்ஸ். சோ இதெல்லாமே நீங்க பண்றதன் மூலமா உங்களுடைய கான்பிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும் பசங்களா. சோ அது போக வந்து உங்களுடைய ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம் டைம்ல. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க தே ரிவைஸ் ரெகுலர்லி. சோ படிச்சா மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதாது, அது போக வந்து நீங்க ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ எப்படி ரிவைஸ் பண்றாங்க, இப்ப டே 1 அன்னைக்கு வந்து அவங்க ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப டே 3 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, குயிக்கா வந்து அதை ரிவிஷன் பண்ணுவாங்க. சோ டே 7 அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிஸ் தி கொஸ்டின் அகைன். சோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க கத்துக்கிட்ட அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டே 7 அன்னைக்கு அவங்க கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா பீரியாடிக்கலா அவங்க வந்து ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம். சரிங்களா? சோ அடுத்தது ஆர்ட் ஸ்டடிக்கும் ஸ்மார்ட் ஸ்டடிக்குமான டிஃபரன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். சோ ஆர்ட் ஸ்டடி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் ஹவர்ஸ் வந்து படிப்பாங்க வித்தவுட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம. சோ மெமரைஸ் பண்ணுவாங்க வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? சோ ரீட் பண்ணுவாங்க நிறைய, பிராக்டிஸ் வந்து கம்மியா பண்ணுவாங்க. சோ பாருங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க, ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது இருக்கோ அதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்காம எல்லாத்தையும் படிக்கிறது. சோ அப்புறம் லாஸ்ட் மினிட்ல மட்டும் தான் ரிவிஷன் பண்ணுவாங்க. சோ இதான் வந்து ஆர்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய பீப்புளுடைய பார்ட். சோ அதே வந்து ஸ்மார்ட் ஸ்டடி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படிக்கிறதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணுவாங்க. சோ அடுத்தது வந்து கான்செப்டை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணிப்பாங்க. சோ அடுத்தது நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ தே ஃபோக்கஸ் ஆன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணாம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதான் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய பீப்பிள். சோ இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க பண்ணக்கூடியது ஸ்மார்ட் ஸ்டடியா ஆர்ட் ஸ்டடியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க பண்ணக்கூடியது ஆர்ட் ஸ்டடியா இருந்தா மறக்காம என்ன பண்ணீங்க, அது ஸ்மார்ட் ஸ்டடியை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப் இப்பவே எடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. சோ அட் லாஸ்ட் பாருங்க, சக்சஸ் இன் எக்ஸாம்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஹவு லாங் யூ ஸ்டடி பட் ஆன் ஹவு வெல் யூ ஸ்டடி. சோ சக்சஸ் அப்படிங்கிறது சோ எவ்வளவு நேரம் படிக்கிறது அப்படிங்கறத பொறுத்து இல்ல, அண்ட் எவ்வளவு தெளிவாகவும் ஆழமாவும் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஈவன் நீங்க 4 to 6 hours ஆஃப் ஃபோக்கஸ்டு ஸ்மார்ட் ஸ்டடி எதை விட பெட்டர் அப்படின்னா நீங்க 10 hours ஆஃப் அன்பிளான்டு ஸ்டடி பண்றதை விட பெட்டர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ அப்ப நீங்க ஃபோக்கஸ்டாவும் பிளான்டாவும் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 hours படிச்சாலே போதும். அது வந்து எதுக்கு வந்து எதை விட பெட்டரா இருக்கு,
10 ஹவர்ஸ் வந்து நீங்க அன்பிளான்டு ஸ்டடி பண்றதை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அப்ப ஆல்வேஸ் எதை நீங்க பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்டடி தான் பண்ணணும். எக்ஸாம் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரிங்களா. சோ தட்ஸ் ஆல் கைஸ். சோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.